வணக்கம். பசுங்குடில் சார்பாக அனைவருக்கும் அன்பிற்கினிய நல் வணக்கங்கள். மரியாதைக்குரிய இந்திய தேசத்திலே மத்திய பிரதேசத்தினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு மோகன் யாதவ்ஜி அவர்கள் தில்லை சிதம்பரத்திற்கு தில்லை நடராஜர் பகவானை தரிசனம் செய்வதற்காக தனது சக குடும்பத்தினருடன் அண்ணாமலை நகர் ஹெலிபேடிலே இறங்கி அங்கிருந்து தில்லை திருச்சிற்றம்பலம் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து சிறப்பு சேர்த்த சில காட்சிகளை இங்கு கண்டு கொண்டிருக்கிறோம். திருப்பதியிலிருந்து வருகை தந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ்ஜி, துணைவியார் சீமா யாதவ்ஜி ஆகியோருடைய வருகைக்காக அங்கே காத்திருக்கும் வேளையிலே முன்னாள் இராணுவமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறை எஸ்கார்ட் ஆகியோருடைய வழிகாட்டுதலினுடைய ஒரு சூழலாக முதலமைச்சரை வரவேற்கும் இந்த காட்சி. முதலமைச்சருக்கு மாவட்ட தலைவர் மருதை அவர்கள் சால்வை பொறுத்து மரியாதை செய்ததற்கு பின்னாலே மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய கேப்டன் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுடைய தலைமையிலே முன்னாள் இராணுவத்தைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் இராணுவ படைவீரர் பிரிவு மரியாதைக்குரிய கேப்டன் பாலசுப்ரமணியம் அவர்களுடைய தலைமையிலே சால்வை போர்த்தி வரவேற்றிட மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் இன்முகத்தோடு ஹெலிபேடிலே இறங்கி தில்லை சிதம்பரத்திற்கு வருகை தந்து ஒரு அற்புதமான ஒரு இறை வழிபாட்டினை மேற்கொண்டார். அப்படியான ஒரு சிறப்பு ஆன்மீக வழிபாட்டிலே சில காட்சிகளை இங்கே உங்களுக்கு இந்த நேரத்திலே பசுங்குடில் யூடியூப் வாயிலாக சமர்ப்பிப்பதிலே பகிர்வதிலே மிக்க மகிழ்ச்சி வருகிறேன். நான் உங்கள் பசுங்குடில் பசுமை செழியன். நமச்சிவாயம் வாழ்க. தில்லை அம்பலத்தான் திருச்சிற்றம்பலம் தில்லை கூத்தனுடைய அருளை பெற்றிட மத்திய பிரதேச மாநிலத்திலே முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு மோகன் யாதவ்ஜி அவர்கள் தனது குடும்பத்தினரோடு ஆலயத்திலே பிரவேசம் செய்திருக்கிறார். தீட்சித பெருமக்கள் அவரை இன்முகத்தோடு வரவேற்று ஆலயத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து மரியாதை செய்து வரவேற்கும் அந்த சூழல் மரியாதைக்குரிய மத்திய பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மோகன் யாதவ்ஜி அவருடைய துணைவியார் சீமா யாதவ்ஜி சிறப்பு தீபாராதனையும் தில்லைக்கூத்தனுடைய தரிசனமும் செய்து கொண்ட மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தீட்சித பெருமக்கள் அவருக்கு சால்வை மரியாதை, கும்ப மரியாதை, பரிவட்ட மரியாதை என அனைத்தும் சிறப்பாக செய்து அவர்களுக்கு இறை பிரசாதங்களை அங்கே வழங்கி இறைவனுடைய சன்னியினுடைய அந்த தெய்வீக படத்தையும் அங்கே அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து அதை அவர்கள் வணங்கிட செய்து அங்கிருந்து நடராஜ பெருமானுடைய சன்னதியிலே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடவுள்களையும் சாமிகளையும் வணங்கிடும் ஒரு விதமாக குரு தட்சிணாமூர்த்தி சன்னிதானத்திலே தன்
பேரோடு இங்கே சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த வேலை, விளக்கிக் கொண்டிருக்கும் தீட்சித பெருமக்கள் எடுத்து விளக்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழல் அற்புதமான ஒரு காட்சியையும் தரிசனத்தையும் தில்லை திருச்சிற்றம்பலத்திலே நடராஜர் கோவிலிலே மரியாதைக்குரிய மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்கள் தீபாராதனை எடுத்துக்கொள்ள மகிழ்ச்சியோடு இறை அருளோடு அற்புதமான திறங்கள் ஓம் சிவாய நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க, எந்நாட்டு சிவனியை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. நல்லா கேப் விட்டு போங்க, நல்லா கேப் விடுங்க, காற்று விட்டு. கொடிமரத்தின் அருகே முதலமைச்சர் அவர்கள் அங்கே கொடிமரத்தை முக்கிய மைய தலமான கொடிமரத்தை வணங்கி அங்கே மண்டியிட்டு இறைவனுக்கு நமஸ்காரம் செய்து கொண்ட அந்த சூழலிலே குடும்பத்தினருடன் மரியாதைக்குரிய மோகன் யாதவ்ஜி, மரியாதைக்குரிய ஷீமா மோகன் யாதவ்ஜி ஆகியோருடைய மகன், மருமகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் அனைவரும் சகிதம் தில்லையம்பலத்தான் திருச்சிற்றம்பலம் ஓம் சிவாய நமோ நமச்சிவாய வாழ்க என்று சொல்லி இறைவனங்களை, சிறப்பான வனங்களை செய்து இங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் இராணுவ படைவீரருடைய கேப்டன் பாலசுப்ரமணியன் அவருடைய சீரிய ஒருங்கிணைப்பிலே தமிழக அரசு சிறப்பான ஒரு வரவேற்பு பாதுகாப்பினை காவல்துறை மூலமாக நல்கி ஆலயத்திலே தீட்சித பெருமக்களுக்கு போதுமான நடைமுறைகளையும் அங்கே முன்னெடுத்திட சொல்லி இப்படியாக ஒரு அற்புதமான ஒரு தரிசனத்தை மத்திய பிரதேச முதலமைச்சர் அவர்கள் குடும்பத்தினுடன் தில்லை திருச்சிதம்பரம் தில்லையம்பலத்தான் திரு நடராஜ பகவானுடைய ஆலயத்திலே சிறப்பு தரிசனம், சிறப்பு வழிபாடுகள் செய்து அங்கே ஒவ்வொரு இடத்தையும் தீட்சித பெருமக்கள் அதற்கான காரணம் அந்த இறைவனுடைய சூழல் வரலாறு எல்லாம் சொல்லி விளக்கிய விதமாக பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளும் இந்த சூழலிலே குரு பகவானுடைய சன்னிதானத்திலே மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் அங்கே குடும்பத்தினருக்கு அந்த பிரசாதங்களை அவரே நேரடியாக வாங்கி கொடுக்கும் அந்த சூழலை நாம் பார்க்கிறோம். அற்புதமான ஒரு ஆன்மீக அந்த வழிபாடுகள் எல்லாம் முடிந்து நடன சபை பகுதிக்கு அழைத்து வந்து அங்கே அவருக்கு அபிஷேக ஆராதனை, வருடாந்திர மாதாந்திர சிறப்பு அபிஷேக ஆராதனையுடைய பிரசாதங்கள்லாம் சென்று சேர்ந்திட விவரங்கள், ராசி நட்சத்திரங்கள்லாம் பெற்றுக்கொண்டு அங்கே சால்வை மரியாதை, மாலை மரியாதை, குடும்பத்தினருக்கு பிரசாதங்கள் என நேவேத்தியங்கள் என அனைத்தும் வழங்கி தீட்சித பெருமக்கள் அனைவரும் இந்த நடன சபையிலே முதலமைச்சர் அவர்களுக்கு, மாண்புமிகு முதலமைச்சர் மத்திய பிரதேசம் அவர்களுக்கு சிறப்பானதொரு அந்த ஆன்மீக வழிபாட்டு மனநிறைவை ஏற்படுத்தி சிறப்பு சேர்த்தார்கள் என்பது மாற்று கருத்தில்லை.
स्पेशल प्रसाद चक्कर पोंगल सब तोड़ दिया चिदम्बरम का स्पेशल है ना अभी सर ये அற்புதமான அந்த பிரசாதங்கள் எல்லாம் அங்கே கொடுக்க வழங்கப்பட்டு மாலை மரியாதைகள் கௌரவிக்கப்பட்டு இறைவனுடைய சன்னிதானத்திலே தில்லையம்பலத்தினுடைய சன்னதியிலே நடன சபையிலே தீட்சித பெருமக்கள் முறையான பிரசாதங்கள் முறையான இறைவனுடைய சுவாமிகள் படங்கள் அடங்கிய அந்த திருப்படங்கள் மற்றும் பிரசாத நைவேத்தியங்கள் எல்லாம் கொடுத்து ஒரு குழுவாக அங்கே புகைப்படமும் எடுத்துக்கொண்டார் முதலமைச்சர் அவர்கள். அப்பொழுது நானும் அங்கே மிக்க மகிழ்ச்சியோடு அந்த ஒரு அற்புதமான தருணத்திலே உங்கள் பசுங்குடியில் பசுமை செழியன் நானும் ஒரு சுய உரு என்று சொல்லக்கூடிய செல்ஃபி எடுத்துக்கொண்டேன். அப்படியாக எடுத்துக்கொண்டு ஒரு சிறப்பானதொரு சூழலோடு அங்கிருந்து புறப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் நடன சபையிலிருந்து தில்லையம்பலத்தான் திருக்கூத்தன் ஆலயத்திலிருந்து குழுவாக புகைப்படம் எடுத்துக்கொண்டு அனைவருக்குமான ஒரு அற்புதமான ஒரு நல்ல சூழலையும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி குடும்பத்தினுடன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டிருக்கும் அந்த வேளையிலே ஒரு சிறப்பானதொரு தரிசனத்தை கண்டுகளித்த மகிழ்ச்சியிலே மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மோகன் யாதவ்ஜி, மரியாதைக்குரிய துணைவியார் ஷீமா யாதவ்ஜி ஆகியோர் தீட்சித பெருமக்களுடைய வழிகாட்டலோடு நல்லிணக்கத்தோடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மருதை, முன்னாள் இராணுவத்தினுடைய படைப்பிரிவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் கேப்டன் பாலசுப்ரமணியம் அவருடைய தலைமையிலே பசுங்குடியில் பசுமை செழியன், நான், கமாண்டோ ஆனந்த் உள்ளிட்ட அனைவரும் அங்கே முதலமைச்சருக்கு பாதுகாப்புக்காக வந்திருந்த விஐபி எஸ்கார்ட் கமாண்டோ என்று சொல்லக்கூடிய அந்த படையினரோடு கலந்து கொண்டு ஒன்று சேர்ந்து பாஷை ஒரு ஒருங்கிணைப்பாக அங்கே அமைந்தது. முன்னாள் இராணுவத்தில் சென்றது விதமாக வந்திருந்த வட மாநிலத்தை சார்ந்த அவருடைய பாதுகாப்பு வந்திருந்த அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் தமிழிலே நாங்கள் அங்கே மொழிபெயர்த்திட, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் அங்கே மொழி பரிவர்த்தனை செய்திட ஒரு சிறப்பானதொரு வழிபாட்டை முடித்துக்கொண்டு திருச்சிதம்பரம் தில்லையம்பலத்தான் திரு நடராஜ பகவானுடைய ஆலயத்திலிருந்து குடும்பத்தினுடன் மன நிறைவோடு விடைபெறும் மரியாதைக்குரிய மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ்ஜி இங்கே அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அங்கிருந்து கை நீட்டிட்டு அண்ணாமலை நகரை நோக்கி ஆலயத்திலே சிறப்பு தரிசனம் முடித்துக்கொண்டு புறப்பட்டு அங்கே சென்று சிற்றுண்டி அங்கே சென்று மதிய உணவையும் முடித்துக்கொண்டு அவர் இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அங்கே வந்திருந்த அனைவருக்கும், அவருக்காக அங்கே குழும்பியிருந்த அனைவருக்கும் தனது நன்றிகளை குடும்பத்தினர் தெரிவித்துக் கொண்டு குடும்பத்தினரும் அங்கே நன்றி பாராட்டி கொண்டனர், நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வந்திருந்த குருமார்கள், உஜ்ஜயினிலே வந்திருந்த வினோத்ஜி அவர்கள் அங்கே ஒரு வழிகாட்டியாக முன்னமே வந்து ஏற்பாடுகளை செய்திருந்தார். முதலமைச்சர் வருவதற்கு முன்பாக இதோ சிகப்பு ஆடையில் தெரிகின்ற வினோத்ஜி அவர்கள் உஜ்ஜயினியுடைய ஒரு குரு. அவர் அங்கே வந்து அனைத்து ஏற்பாடுகளை ஒருங்கிணைத்து தீட்சை முதலமைச்சரோடு கைகுலுக்கி நிம்மதியான ஒரு சூழலை பெற்று அங்கிருந்து விடைபெறுகின்ற பொழுது முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாகவே அனைவருக்கும் நன்றி சொல்லி எனது மகிழ்ந்திலே ஏறி பாதுகாப்புடன் ரேலியிலே அண்ணாமலை நகரை நோக்கி ஹெலிபேட் கிரவுண்டை நோக்கி சென்று அந்த சூழலிலே மதிய உணவை முடித்துக்கொண்டு அங்கிருந்து இறுதியாக அங்கே வந்திருந்த அனைவருக்கும் கை கொடுத்து அனைவரும் நன்றி பாராட்டி விடைபெற்று சென்றார். சிறப்பு
புறப்படுவது சற்று முன்பாக நான் உங்களின் பசுமை செழியன் அவரிடத்து கைகுலுக்கி நன்றி பாராட்டி நன்றி தெரிவித்து மகிழ்ந்த தருணங்களை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறேன். சிதம்பரத்துக்கு வருகை தந்திருந்த மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மோகன் யாதவ்ஜி தனது குடும்பத்தினுடன் வந்து தில்லையம்பலத்தான் திரு ஸ்ரீ நடராஜ பகவானுடைய அருளாசி பெற்று அனைவரிடத்தும் விடைபெற்று மிக்க மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு சிதம்பரத்திலிருந்து விடைபெற்று சென்ற அந்த ஒரு சூழலை இங்கே பசுங்குடில் யூடியூபத்தின் வாயிலாக உங்களுக்கு காட்சிப்படுத்துவதிலே மிக்க மகிழ்ச்சி வருகிறேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் உரித்தாக்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.